மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். என் பெயர் எஸ் மதுசூதனன். நான் ஜிகேஎம் காலனி அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் +2 காமர்ஸ் படிக்கிறேன். எனக்கு முன்னாடி 95% மார்க் எடுக்கணும்னு ஆசை சார். எனக்கு ஆடிட்டர் ஆகணும்னு ஆசை. இப்போ என்னால் 10th 11th 95% அச்சீவ் பண்ண முடியல. ஆனால் +2ல் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் இப்போ நீங்கள் தொடங்கி வைத்த கல்வி சொல்லையில் தான் சார் நான் படிக்கிறேன். எனக்கு எந்த விதமான டவுட் வந்தாலும் ஸ்கூல்லையும் சரி கல்வி சொல்லையிலையும் சரி எனக்கு கிளியர் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்மார்ட் ஃபெசிலிட்டியோட குட் என்விரான்மெண்ட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே அங்கே சிறப்பாக படிக்கிறோம். எனக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்னால் ரொம்ப ஃபியர். ஆனால் இப்போ எனக்கு எக்ஸாம் ஃபியர் கிடையாது. ஏன்னா கல்வி தொலையில் ப்ரீ ஆஃபலி, ப்ரீ குவார்டர்லி, ப்ரீ மிட்டம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறது மூலமாக எனக்கு அந்த எக்ஸாம்ஸ் ஃபியர் கிடையாது. நான் இந்த மாதிரி படிக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு சிங்கிள் பேரண்ட் தான், எல்லாமே எங்கள் அம்மா மட்டும்தான். எங்கள் அம்மாவுக்காக நான் கண்டிப்பாக ஒரு ஆடிட்டர் ஆகுவேன். 12th 95% மார்க் எடுப்பேன். இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் என்விரான்மெண்ட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபெசிலிட்டியோட படிக்க வாய்ப்பு அமைத்து கொடுத்த முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு மாணவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என்னோட பெயர் கார்த்திக். நான் பிகாம் முடிச்சுட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். பட் அப்போ பிகாம் வரைக்கும் செலவு பண்ணதே அதிகமாக செலவாயிருக்குமோ தோன்ட்டு ப்ரைவேட் ஸ்டடியாளுக்கு எப்படி நான் அப்பா கிட்ட ஃபீஸ் கேட்குறது யோசிச்சுட்டு இருந்தேன். வேலைக்கு போய்ட்டும் படிக்கிறதும் கஷ்டம். ஸோ அந்த டைமில் தான் எனக்கு கடவுளே நீ படிக்க நான் பிளேஸ் தரேன்ப்பா சொன்ன மாதிரி எங்கள் முதல்வரையா தமிழ்நாட்டிலே முதலாக நம்ம கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் படைப்பகத்தை கொண்டு வந்தார். ஃபஸ்ட் டே என்ட்ரி ஆகுறேன், பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். நிஜமா இது ஒரு ஐடி கம்பெனியா இல்லை ஸ்டடி சென்டரானே தெரில. கண்டிப்பாக ஒரு மந்த்லி 5,000 ஆச்சு இருக்கும்னு நினச்சேன். பட் 3.5 ஹவர்ஸ்க்கு, அதாவது 3.5 மணி நேரத்துக்கு 5 ரூபாய் தான் கட்டணம் வாங்குறாங்க. ரொம்ப குறைந்த கட்டணமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே படிக்கும் போது இப்போ இதுக்கு முன்னாடி நான் வீட்டில் படிச்சுட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அங்கே பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாமல் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி சவுண்ட் கேட்கும், அங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய வீட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் இங்கே படிக்கிறதுனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியுது. அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல்வர் படைப்பகம் இங்கே 365 டேஸும் ஓப்பனில் இருக்குது. அதை பார்த்தா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நான் நம்பவே இல்லை. பட் ஆனால் ஒரு வருஷமாக நான் வந்துட்டு இருக்கேன், ஒரு நாளும் இங்கே க்ளோஸே பண்ணல. அது இல்லாமல் மழையாக இருந்தாலும் சரி புயலே வந்தாலும் சரி இங்கே முதல்வர் படைப்பகம் மட்டும் ஓப்பன்லேயே இருக்கும். நான் அந்த புயல் டைமில் கூட படிச்சிருக்கேன். அதை தான் வச்சு சொல்கிறேன். முதல்வர் படைப்பகம் கட்சியின் விளம்பரம் அல்ல, அரசின் மனசாட்சி முகவரி. இது கட்டிடம் அல்ல, கனவு. வசதி அல்ல, வாய்ப்பு. ஒரு தலைமுறையின் எழுச்சி. இது எங்களோட கனவை நிஜமாக்கிய முதல்வர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.